உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலான கடன் உதவிக்கு அளிக்கப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். ஆண்டுதோறும் 1 லட்சம் மாணவர்களுக்கு வவுச்சர்கள் மூலம் இந்த உதவி நேரடியாக வழங்கப்படும் என்றும் கடன் தொகையில் 3% வட்டி மானியத்துடன் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடுகளுக்கு 1.48 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 5 மாநிலங்களில் விவசாய கடன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என்றும் 1 கோடி விவசாயிகள் இயற்கை வேளாண் முறைக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் நிர்மலா அறிவித்துள்ளார். வேளாண் துறையில் டிஜிட்டல் முறை புகுத்தப்படும் என்றும் டிஜிட்டல் முறையில் காரிஃப் வேளாண் பொருட்கள் தொடர்பான சர்வே எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. In the next 2 years, 1 crore farmers across the country will be initiated into natural farming, supported by certification and branding. Implementation will be through scientific institutions and willing gram panchayats. 10,000 need-based bio-input resource centers will be established. ஸ்டார்ட் அப் சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முத்ரா திட்டத்தின் கீழ் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பெறும் கடன்களின் உச்சவரம்பை 2 மடங்காக்கி இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இதனால் MSMEகளுக்கான முத்ரா கடன் வரம்பு 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. MSMEக்கள் மற்றும் பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் தங்கள் தயாரிப்புகளை சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்ய காமர்ஸ் ஏற்றுமதி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.